கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே நவகிரகங்களில் முதன்மையான சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டவை. சூரிய பகவான் சிம்ம ராசியை மட்டுமே சொந்த வீடாக கொண்டவர் என்பதால் எல்லா ராசிகளுக்கும் ஒரே ஒரு ஆதிபத்தியத்தை மட்டுமே வைத்து கொண்டுள்ளார். அவருடைய காரகத்தங்களில் மிக முக்கியமானது தந்தை, அடுத்தபடியாக வலது கண், அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவிகள், அதாவது நம்ம அரசாங்க பதவிகள். இந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிடலாங்க. இந்த மாதிரி சில முக்கியமான காரகத்துவங்கள் சூரிய பகவானுக்கு மட்டுமே சொந்தமானது. அவருடைய எல்லா காரகத்துவங்களையும் சொன்னால் இந்த வீடியோ ஒரு 50-55 நிமிஷங்களுக்கு மேலே ஓடும். அதனால் நம்ம ஆவணி மாத ராசி பலன்களை மட்டுமே நம்ம பார்க்கலாங்க. சூரிய பகவான் குரு பகவானுடன் இணைவும் இல்லை, குரு பகவானுடைய பார்வையும் இல்லை. சனீஸ்வர பகவானுடைய இணையவும் இல்லை, சனீஸ்வர பகவானுடைய பார்வையும் இல்லை. ராகுவுடன் இணையவில்லைங்க, ஆனால் ராகுவின் பார்வையில் இருக்கின்றார். ராகுவுக்கு பார்வை உண்டா அப்படின்னு ஏகப்பட்ட விவாதங்கள் எப்போதுமே உண்டு. உங்களுக்கும் அந்த சந்தேகம் ஏற்படக்கூடும். ஆனால் அமிர்தம் குடித்த சுவர்பானு என்னும் அரக்கனின் தலையை கொண்ட ராகுவுக்கு நிச்சயமாக பார்வை உண்டு என்பது என்னுடைய கணிப்பு. அதே சமயம் சூரிய பகவானுக்கு நேர் எதிர் ராசியில் இருக்கும் எந்த கிரகமுமே, எத்தனை கிரகம் இருந்தாலுமேங்க, பொசுங்கி போய்விடும், சக்தியை இழக்கும், வலிமை இழக்கும். அதை தான் நம்ம ஜோதிட பாஷையில் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோங்க. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம் நீங்கள். ஆவணி மாதத்தின் முதல் 7 நாட்களுக்கு கேதுவுடன் இணைய வேண்டிய சூழ்நிலை சூரிய பகவானுக்கு ஏற்பட்டுள்ளது. சாதாரணமாகவே சூரிய பகவானை பார்த்தா கேது ஓடி போய் ஒளிஞ்சுக்குவான். அதுவும் சூரிய பகவானுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் கேது இருக்கிறதால சூரிய பகவான் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்குள் பயணம் செய்யும் பொழுது கேது தப்பி பிழைத்தால் போதும் என்று முக்காடு போட்டுக்கொண்டு மூளையில் போய் சுருண்டு படுத்துக்குவாருங்க, மண்புழு மாதிரி. மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கான்னு பார்த்தோம்னா அது எல்லாமே ஒரு சிக்கலான விஷயங்க. அதனால் இந்த ஆவணி மாதம் எல்லாருமே, எல்லா ராசினருமே, எல்லா நட்சத்திரக்காரங்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேங்க. இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். கிட்டத்தட்ட இந்த கொரோனா சமயத்தில் பார்த்திங்கன்னா அது எல்லாருமே கொஞ்சம் ஒரு பயத்திலேயே இருந்தாங்க இல்லைங்களா. அது குழந்தைகளோ, முதியவர்களோ, ஏழைகளோ, பணக்காரர்களோ எல்லாருமே ஒரு பயத்தில் இருந்தாங்க. அது மாதிரி இந்த ஆவணி மாதம் ஒரு சிக்கலான மாதமாக உள்ளது. அது ஏன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. கொஞ்ச நாளாகவே நாம் குரு பகவான் உச்சம் அப்படின்னு சொல்லி தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த குரு பகவான் மறைமுகமாக தன் வலிமையை இழக்கப் போகின்றார். எப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் நவாம்சத்தில் மறைமுகமாக வலிமை இழக்கின்றார். அதாவது நவாம்சத்தில் அவர் நீச்சமாகின்றார். அவர் குரு பகவான் இப்போ கடகராசியில் இருக்காருங்க. ஆயில்யன் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயணம் செய்யும் போது அவர் நவாம்சத்தில் நீச்சமடைவார், வலிமை இழப்பார். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி 10ஆம் தேதி முதல் ஆவணி 26ஆம் தேதி முடிய இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஆவணி 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சந்திரனும் கூட ஒரு தேய்பிறை பஞ்சமிங்கிற நிலையை தாண்டி போயிடுவாருங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரும் வலிமை இழப்பார், அவர் வீட்டில் இருக்கும் குரு பகவானும் வலிமை இழப்பார். குரு பகவானுடைய பார்வையை பெற்றுக்கொண்டு பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்த சனீஸ்வர பகவானும் இதனால் தன் வலிமையை நிச்சயமாக இழப்பார். குரு பகவானின் பார்வையை பெற்று மின்னிக் கொண்டிருந்த சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் நெளிந்து கொண்டிருக்கும் ராகுவும் தன் வலிமையை இழப்பார். ராகு வலிமை இழந்த நல்லது தாங்க அப்படின்னு கேட்கலாங்க.
அது வலிமை இழக்கும் போது என்ன பண்ணுவார்னா, அவர் ஏற்கனவே செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ என்ன பண்ணுவார்னா, நேரடியாக சூரிய பகவானுடைய நேரடி பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு பாதி பொசுங்கி போன மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமாக சரசரன்னு அவர் நெளிஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க. பார்க்குற நம்மளுக்கு பயம் வந்துடும். அதாவது இந்த ரோட்டில் உணர்த்து அந்த பாம்பாட்டை வித்த காட்டும் போது அந்த பெட்டியிலேருந்து பாம்பை திறக்கும் போதே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லைங்களா? அது பல்லு பிடுங்கின பாம்பாக இருந்தாலுமே நம்மளுக்கு பயம் வந்துடும். ரோட்டில் ஏதாச்சும் ஒரு நாய் வந்து இப்போ வண்டியில் அடிபட்டு வீச்சுன்னு கத்திக்கிட்டு வல்னு கத்திக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிச்சுன்னா அது ஏதோ வந்து வழி தாங்க முடியாமல் ஓடுங்க. நம்மளை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு தான் என்ன பண்ணுறதுன்ட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சில தேவையில்லாத பயங்களை நம்மளுக்கு உண்டாக்குபவர் ராகு. இந்த நிலைமையில் செவ்வாயோட நிலைமையில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ மிதுன ராசியில் ஆவணி மாதம் முழுவதுமே பயணம் செய்கின்றார். மிதுன ராசி வந்து அவருக்கு செவ்வாய் பகவானுக்கு பகை வீடுங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க. ஆனால் அவருடைய வீடான மேசத்துக்கு 3ஆம் இடத்தில் மறைந்து மிதனத்தில் இருக்கின்றார். இன்னொரு வீடான விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து மிதுனத்தில் இருக்கின்றார். அதனால் ஒரு செவ்வாயும் கொஞ்சம் ஒரு சங்கடமான நிலைமையில தான் இருப்பார். ஏற்கனவே அவர் வந்து ஒரு செடுமூச்சிங்க அவர். இந்த மாதிரி சமயத்தில் வந்து தன்னுடைய மேஷ வீட்டுக்கும் விருச்சிக வீட்டுக்கும் 2 வீட்டுக்குமே அவர் வந்து மறைந்திருக்கும் போது அவர் சில எதிர்மறையான பலன்களை எல்லோருக்குமே கொடுப்பாருங்க. மேசராசிக்கு மட்டும் இல்லை, விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிகளுக்குமே அவர் வந்து சிக்கலான பலன்களை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில், ஆவணி மாதத்தில். இன்னொரு கிரகம் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா வந்து நீச்சமாக இருக்காருங்க. ஒரு செப்டம்பர் 1ஆம் தேதி முடிய அவர் நீச்சம். அதுக்கு மேலே தன்னுடைய சொந்த வீடான துலாம் பயணிப்பார். மிச்சம் இருக்க ஒரு கிரகம் வந்து புதனுங்க. அந்த புதன் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் இருப்பார். என்னென்னா, ஒரு செப்டம்பர் 4ஆம் தேதி முடிய அவர் வந்து சூரிய பகவானுடைய இணைந்து சிம்மராசியில் பயணம் செய்யும்போது அஸ்தமனம் ஆகிடுவாருங்க. எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு மேலே தான் அவர் கிளம்பி தன்னுடைய சொந்த வீடான மற்றும் மூலத்திரைகோண வீடான கன்னி ராசியில் சென்று அமர்கின்றார். அதனால் எல்லா கிரகங்களுமே இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் வலிமை இழந்த நிலையில் தான் காணப்படுகின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு ஒரு சுக்கிரனும் புதனும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மற்றபடி சனீஸ்வர பகவான், குரு, ராகு, கேது, செவ்வாய் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க. சூரிய பகவான் மட்டும் தன்னுடைய சிம்மராசியில் ஆட்சி கட்டிலில் அரியணையில் அமர்ந்துள்ளார். அவர் மட்டும் எல்லாத்துக்குமே நன்மைகள் மட்டும் செய்வாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் 12 ராசிகளுக்கும் வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. மேசராசியினருக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டம்ங்க இது. அதே சமயம் செலவு செஞ்சே தான் ஆகணும். முக்கியமாக வியாபாரம் செய்பவர்கள் கடன் வாங்கியாவது அதிகப்படியான அளவில் முதலீடுகள் செய்ய வேண்டியிருக்கும். லேட்டஸ்ட் மிஷினரி, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டாக வாங்குவீங்க. ஆனால் இந்த முதலீடுகள் மூலமாகவும் புதிய இயந்திரங்கள், அதாவது அந்த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வாங்குற இல்லைங்களா, அதன் மூலமாகவும் உங்களுடைய லாபம் அதிகமாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு மேசராசினருக்கு நிச்சயமாக உண்டுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், முக்கியமாக சாஃப்ட்வேர், ஐடி இந்த மாதிரி வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்கள் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு மேல் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். தந்தையின் உடல்நிலை, சகோதரர்களின் உடல்நிலை பற்றி கவலைப்படும் சூழ்நிலை உண்டாகும். தந்தையுடனும் சகோதரர்களிடம் கூட கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு உண்டாகும் நிலை இந்த ஆவணி மாதத்தில் உண்டு. வாழ்க்கை துணைவர், அது கணவனோ மனைவியோ, அவர்களுடனும் நண்பர்களுடனும் உங்களுக்கு சில சங்கடங்கள் உண்டாகுங்க. குழந்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில், என்னுடைய மனைவிக்கு ஒரு 9 மாதம் ஆச்சுங்க, அவங்க வந்து மேசராசி, ஆவணி மாதம் என்ன குழந்தை பிறக்குன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஆண் குழந்தை, பிரகாசமான ஆண் குழந்தை சூரிய பகவானை போல பிறக்கும் என்பது நிச்சயம். ஏற்கனவே உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கொஞ்சம் கவனமாக இருங்க.
இந்த குழந்தைகள் விஷயத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதை நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்கிறேங்க, வலியுறுத்தியே சொல்கிறேன். குழந்தைகள் விஷயத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தினர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ரிஷப ராசியினருக்கு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதம் இது. இந்த மாதம் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு வந்து பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஆனால் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும். நீங்கள் சம்பந்தம் இல்லாத எதையோ ஒன்று யோசனை பண்ணி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுங்க. அது பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். வீட்டில் இது அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, அம்மா, அப்பா, குழந்தைகள், மனைவி, இது மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் உண்டாகுங்க. முக்கியமாக தாயாரின் உடல்நிலை வந்து கவலை அடைய வைக்கும். யாருக்குன்னா ரோகிணி நட்சத்திரத்திற்கு நிச்சயமாக வந்து தாயார் உடல்நிலை கவலை கொள்ளும் விதமாக அமையும். விபரீதமான நோய்கள் உண்டாக்கக்கூடிய காலகட்டம் இது. இத்தனை நாளாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட இப்போ உங்களோட சண்டை போடுவாங்க. அதே சமயம் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பெண் குழந்தை, மகாலட்சுமி போன்ற பெண் குழந்தை நிச்சயமாக பிறக்கும். சுருக்கமாக சொன்னால் ஆவணி முதல் பாதி மோசங்க, 2வது பாதி நீங்கள் பட்டையை கிளப்பலாம், தூள் கிளப்பலாம். நீங்கள் மிதுன ராசியினருக்கு தந்தையை பற்றி கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் மாதம் இது. ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை பற்றி கவலைப்படுவீங்க. பட்டு பொதுவாகவே மிதுன ராசியினர் தன்னுடைய தந்தையை பற்றி அந்த அளவு கவலைப்பட மாட்டார்கள். தன் தந்தையிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். உங்களுக்கு மிதுன ராசினர் எதுவும் பழக்கம்னா கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு வந்து தந்தையால் எந்த உதவியும் கிடைத்திருக்காது. இவங்களும் வந்து எங்கள் அப்பாக்கிட்ட அதை கேட்டங்க இதை கேட்டங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பாவை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் மிதுன ராசியினர். அதனால் வந்து நீங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் கவலைப்படலைனாலும் அவருக்கு ஏதாவது சில சிக்கல் உண்டாகும். அவரால் உங்களுக்கு சிக்கல்கள் உண்டாகும். எப்போவுமே நீங்கள் டென்ஷனில் இருப்பீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து செவ்வாய் ராசியில் அமர்ந்திருப்பதால் வந்து எப்போவுமே நீங்கள் கோபமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்கன்னு மற்ற யூடியூப் வீடியோக்களில் ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் மிதுன ராசியினர் அந்தளவு நீங்கள் பேசவே மாட்டீங்க. பேசினாலும் வந்து ஒரு 10 தடவை யோசனை பண்ணி தான் நீங்கள் பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து அதை தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. கவலை இல்லைங்க. குழந்தைகளை பற்றி உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கா? செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. குழந்தைகள் உங்கள் எண்ணம் போல் நடந்து கொள்வார்கள். தாய் வழியில் நன்மைகள் கொஞ்சம் உண்டுங்க உங்களுக்கு. முக்கியமாக தாய் மாமன் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாக இருப்பார், உதவிகள் செய்வார், பண உதவி கூட செய்வாருங்க. கல்வி பயில மாணவ மாணவியருக்கு நல்ல செய்திகள் நிச்சயமாக உண்டுங்க. கல்யாணம் பண்ணுறதா ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா அதை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. நீங்கள் அது இப்போதைக்கு உங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் வந்து அந்தளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காதுங்க. அதே சமயம் மிதுன ராசியினர் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். தொழில் வியாபாரத்தில் வந்து போட்டிகள் அதிகமாகுங்க, எதிர்ப்புகளும் அதிகமாகும். ஆனால் போட்டியில் வெற்றி அடைவீர்கள், எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். வம்பு வழக்கு கோர்ட்டு கட்ட பஞ்சாயத்து எந்த வகையான பிரச்சனை என்றாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வந்து எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி தாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. முக்கியமாக சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்களிலும் ராகுவின் காரகத்துவங்களிலும் வேலை செய்யும், தொழில் செய்யும், வியாபாரம் செய்யும் புனர்பூசம் நட்சத்திரத்தினர் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நிச்சயமாக பெறுவார்கள். அதுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஒரு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட வந்து அந்த தம்ப்நெயில் வரும். அதுக்கு உண்டான அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரம் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளவும். ஏற்கனவே பார்க்கலைன்னு இப்போ அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நீங்கள் மிதுன ராசினருக்கு செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே எந்த பிரச்சனைகளுமே இல்லைங்க.
அதுக்குள்ளே கொஞ்சம் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே எல்லா சங்கடமும் தீர்ந்து போயிடும். திருநள்ளாறு நீங்கள் எப்போவுமே போக வேண்டியதுங்க. பட் இந்த மாதம் கண்டிப்பாக போகணும். சூரியனார் கோயிலும் நீங்கள் நிச்சயமாக போக வேண்டிய கோயிலுங்க இந்த மாதத்தில். அப்போ தான் உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே வெற்றியடையும். லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் தரிசனம் செய்வது நல்லதுங்க. கடகராசிக்கு பலன் சொல்கிறது சிக்கலான விஷயம் அப்படின்ட்டு முன்னாடியே சில வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது நல்ல கான்ஃபிடெண்ட்டாக சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பீங்க. சிங்கமே எதிரில் வந்து நின்னாலும் அதோட மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிவிடுவீங்க. அதே சமயம் வந்து அமாவாசை சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து பயந்து போயிருப்பீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பீங்க. நீங்கள் கொசு கடிச்சா கூட ஐயோ கொசு கடிச்சிடுச்சு, மலேரியா வந்துடுமா, டைஃபாய்டு வந்துடுமா அப்படின்னு அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படுவீங்க. அதனால் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் உங்களுடைய 2 முகங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா சரராசியான உங்களுக்கு மாரகஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி என்பது குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கும் விஷயங்க. இது வெளியில் நீங்கள் வந்து யார்கிட்ட வேணால் நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுங்க, சண்டை போடுங்க, எந்த சிக்கலுமே உங்களுக்கு வராதுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அமைதியாக நிதானமாக இருங்க. யோசனை பண்ணாமல் கண்ணா பின்னாடி பேசாதீங்க. தந்தை தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவைப்படும் கடகராசினருக்கு. மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகலாமுங்க. குழந்தைகள் வகையிலும் உங்களுக்கு வந்து மன கஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். வேலை, தொழில், வியாபாரங்களில் பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமை இந்த ஆவணி மாதத்தில் கடகராசினருக்கு உண்டு. புனர்பூசம் நிச்சயமாக வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து சமாளிச்சிடுவீங்க. ஆயில்யத்துக்கும் இப்போ வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கவலைப்பட தேவையில்லைங்க. ஏன்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இப்போதான் வந்து சூழ்நிலை நம்ப முடியாத அளவுக்கு நன்றாக உள்ளது. இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்க முன்னாடியே, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்க நினச்சா பார்த்துக்கலாம். நீங்கள் பூசம் நட்சத்திரம் தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆகஸ்ட் 31 முடிய சகோதரிகளிடம் விலகி இருக்கவே வேண்டும். பூசம் மட்டும் உங்களுக்கு மனசரையெல்லாம் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது சிம்மராசிக்கு இந்த ஆவணி மாதம் பிரமாதமான மாதம்ங்க. தந்தை வகையில் எல்லா வகையான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். தந்தைக்கு ஏதாவது சொத்து இருந்தால் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. பூர்வீக சொத்தும் கிடைக்கும். அஷ்டம சனின்னு யாராவது சொன்னால் கண்டுக்காதீங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இன்ப அதிர்ச்சிகளையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பவர். புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சிம்மராசினருக்கு வியாபாரம் லாபகரமாக நடக்குங்க. வாகனத்தை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்சால் வாகனம் ஓட்டாதீங்க. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே பெண்களால் பிரச்சனை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மனைவியாலோ இல்லை வந்து மகளாலோ தாயாராலோ இளைய சகோதரியாலோ இருக்கலாம். அதே சமயம் மனதில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் என்பதால் எந்த விதமான கவலையுமின்றி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மகம் நட்சத்திரத்தினர் முக்கியமாக 2ஆம் பாதம், மகம் 2ஆம் பாதம் மிகவும் கவனமாக இருக்க வேணுங்க. அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது. முன் யோசனை உங்களுக்கு மிகவும் முக்கியம். தில்லை காளியை வந்து மக நட்சத்திரத்தினர் சென்று வணங்கி வழிபட்டு வந்தால் கொஞ்சம் இந்த கேதுவால் உண்டாகக்கூடிய சிக்கல்கள் வந்து உங்கள் இந்த ஆவணி மாதத்தில் கம்மியாகுங்க. சூரியனார் கோயில் பற்றி சொல்லவே வேண்டியது இல்லைங்க. சிம்மராசினர் வந்து எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் சூரியனார் கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து போயே ஆகணுங்க. அது வந்து உங்களை சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த கோயில் மட்டும்தான் உங்களுக்கு எப்போதுமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய கோயில் சூரியனார் கோயில். கன்னிராசிக்கு சமீபத்தில் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க.
அதுக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, பார்த்துக்குங்க. கல்யாண வயதில் இருக்கும் கன்னிராசியினருக்கு மனம் போல் மாங்கல்யம். ஆண்களின் மனம் போல மணப்பெண் அமைவார்கள், கன்னியரின் மனம் போல மணமகன் அமைவார். 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக சனீஸ்வர பகவான் இருக்காரு அப்படின்ட்டு தேவையில்லாமல் கவலையப்படாதீங்க, குழப்பிக்காதீங்க. நல்லதே நடக்கும். சனீஸ்வர பகவான் எப்பவுமே கன்னிராசினருக்கு நல்லது மட்டுமே செய்வார். தொழில் வியாபாரம் தொய்வில்லாமல் நடக்கும். 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக இருக்காரு அப்படின்ட்டு எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. தண்ட செலவுகள் எதுவுமே ஆகாதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஆகாது. தேவையான செலவுகள் தான் செய்வீங்க. தந்தையிடம் ஒதுங்கி இருப்பது இப்போதைக்கு நல்லதுங்க. ஆவணி மாதத்தில் கன்னிராசினரும் பார்த்தீங்கன்னா உங்கள் கும்பகோணம் சாரங்கபாணி சக்கரபாணி கோயிலுக்கு வந்து முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அப்படியே கும்பகோணத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்க சூரியனார் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு தண்ட செலவுகள் கம்மியாகும். துலாம் கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்தால் மறுபடியும் பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய துலாம் ராசியினருக்கு ஆவணி மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இந்த மாதமும் அப்படியா அப்படின்னு சலிச்சிக்காதீங்க. லாப வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி, லாபம் மட்டுமே கொடுப்பார் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா அதை மறந்து போயிடுங்க. ஏன்னா சாரா ராசியான உங்களுக்கு துலாம் ராசியினருக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அதுவும் சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆகவே ஆகாதவர். இந்த மாதம் கவலைகளும் கஷ்டங்களும் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. தந்தை வழியில் சில தேவையில்லாத சங்கடங்களும் சண்டைகளும் உண்டாகலாம். இல்லை தந்தைக்காக நீங்கள் செலவு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எப்படி பார்த்தாலுமே ஒரு ஆகஸ்ட் 31 வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு யாருக்கிட்டையுமே எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துக்கங்க. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் புலிப்பாய்ச்சல் பாய்வீங்க. பதுங்கி இருந்த புலி பாயிற மாதிரி செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பாய்வீங்க. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட கூட தெம்பு இல்லாத நீங்கள் ஒரு 10 பேர்த்து கூட சண்டை போடுற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு வந்துடும் செப்டம்பர் 1ஆம் தேதி. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. கவர்மெண்ட் வேலை, கான்ட்ராக்டு, வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அது பட் அதே சமயம் வந்து எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்படும். அது என்னென்னா அதை முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, தந்தையால் பிரச்சனை, தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகள். விசாக நட்சத்திரம் வந்து கவலைப்படவே வேண்டியது இல்லைங்க. அவங்க வந்து தூள் கிளப்பிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே போகலாம், பிரேக் போட வேண்டிய அவசியமே இல்லை. சித்திரை நட்சத்திரத்தினரும் சுவாதி நட்சத்திரத்தினரும் நரசிம்மரை வழிபட வேண்டியதன் மூலமாக ஆகஸ்ட் 31ஆம் தேதி முடிய கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கலாம். விருச்சிக ராசியினர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம்னு பொதுவாக சொன்னாலுங்க, விசாக நட்சத்திரத்தினருக்கு வந்து தங்கு தடைகள் ஏதுமே இல்லைங்க. சின்ன சின்ன சிக்கல்கள் சிரமங்கள் வந்தாலும் கண்டுக்காமல் போயிட்டே இருப்பீங்க நீங்கள். கேட்டை நட்சத்திரமும் வந்து அதே மாதிரி தாங்க. ராசியாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டாரு, 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு, பகை வீட்டில் மிதனத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காருன்ட்டு கவலையே வேணாங்க உங்களுக்கு. விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடமான மேசத்துக்கும் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்தில் பயணம் செய்வது ஒரு வகையில் அதிர்ஷ்டம். கிடைக்காதுன்னு நினச்சதெல்லாம் கிடைக்குங்க, நடக்காதுன்னு நினச்சதெல்லாம் நடக்குங்க. இதைத்தான் வந்து அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நடக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்காத சில நன்மைகள் உங்களுக்கு விருச்சிக ராசினருக்கு இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். நன்மைகள் ஏராளம் உண்டு. விருச்சிக ராசினர் அனைவருக்குமே அரசு சம்பந்தமான நன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆவணி மாதத்திலும் புரட்டாசி மாதத்திலும் நிச்சயமாக அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு.
அரசு வேலை கிடைக்க வேண்டுமா அப்படின்னா கிடைக்குங்க. நிச்சயமாக ஆவணி மாதத்திலும் புரட்டாசி மாதத்திலும் விருச்சிக ராசியினருக்கு அரசு வேலைகள் கிடைக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட் டெண்டர் இது மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்க எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கேங்க, ஏன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கோட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த டெண்டர் கண்டிப்பாக கிடைக்குங்க, கான்ட்ராக்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் சம்பந்தமான எல்லாமே விருச்சிக ராசியினருக்கு ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் அற்புதமாக நடக்குங்க. அனுசம் நட்சத்திரத்தினர் மட்டும் தாய் வழியிலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி உள்ளது. ஆவணி மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே சூரியனார் கோயில் ஒரு கும்பிடு போட்டு வந்துருங்க. சூரியனார் கோயில் நம்ம கும்பகோணத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது. ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யவும். காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கெலாம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயமே கிடையாதுங்க. மத்தியானம் 4 வரைக்கும் சூரியன் பளிச்சுன்னு வானத்தில் பயணம் செஞ்சிட்ருப்பார். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து அவரை பிரகாசமாக ஜொலிக்கும் சூரிய பகவானை வணங்கலாம். நரசிம்ம வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே சிக்கல்களையும் சிரமங்களையும் கடனையும் நோயையும் எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் கட்டுக்குள் வைக்கும். அதனால் நீங்கள் நரசிம்மர் கோயிலுக்கு முடிஞ்சளவு அப்பப்போ நீங்கள் போயிட்டு வந்துகிட்டே இருங்க. தனுசு ராசியினருக்கு குரு பெயர்ச்சியிலிருந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. சிலருக்கு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளதுங்க. வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க முடியாது என்றாலும் ஒரு 3 மாதத்துக்கு வாகனம் ஓட்டலைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாகுங்க. தனுசு ராசியினர் தங்கள் உடல் நலன், வாழ்க்கை துணை அதாவது கணவரோ மனைவியோ அவருடைய உடல் நலன், தாய் தந்தை உடல் நலன், குழந்தைகள் உடல் நலன் அப்படின்ட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளதுங்க. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே பெண்களால் பிரச்சனைகள் உண்டாகுங்க, அந்த வாய்ப்புகளும் உண்டு. அதே சமயம் பண விஷயத்தில் வேலை தொழில் வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தொய்வும் உண்டாகாது, பின்னடைவும் கிடையாது. வருமானத்துக்கு பஞ்சம் இல்லைங்க, அது எப்பயும் போல் வந்துட்டுருக்கோம். அதே சமயம் கல்லும் முள்ளும் கொட்டி கிடக்கும் நடைபாதையில் வேகமாக ஓட முடியாது இல்லைங்களா. ஓட நினச்சிங்கன்னா என்ன ஆகும், கால்கள் காயமாகும், பாதங்கள் பஞ்சராகிவிடும். அதனால் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் நிதானமாக ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம். மகர ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதங்க. ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முடிவுக்கு வந்துவிடும் இந்த ஆவணி மாதத்தில். தந்தை வழியில் ஏற்பட்ட மனத்தாங்கல்கள் அகலும். வேலை தொழில் வியாபாரத்தில் காணப்பட்ட பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே முடிவுக்கு வந்துவிடும். முன்னாடியே சொன்ன மாதிரி மகர ராசியினரின் எதிரிகளும் எதிர்ப்புகளும் அடங்கி போய்விடும். திருவோண நட்சத்திரத்தினருக்கு வெளியே சொல்ல முடியாத சில உடல்நல பாதிப்புகள் உண்டாகுங்க, ஆனால் கவலைப்பட வேண்டாம். தீபாவளிக்கு பின்னாடியே திருவோண நட்சத்திரத்தினரின் உடல்நிலை, முக்கியமாக திருவோண நட்சத்திர பெண்களின் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும், குணமாகிவிடும். மகர ராசியினர் திருப்பதிக்கு போக முயற்சி பண்ணுங்க. போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அதிசயிக்கும் விதத்தில் அற்புதமாக நடக்கும். கும்பராசினருக்கு குழந்தைகள் பற்றிய குறைகளும் குழப்பங்களும் உண்டாகக்கூடிய மாதம்ங்க இந்த ஆவணி மாதம். நம்ம பையனா எப்படி, நம்ம பொண்ணா எப்படி அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே மனக்குழப்பங்கள் அதிகமாகும். ஆனால் பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே தாங்க. வெளியில் நீங்கள் இப்போ ராஜாமாய் தான் இருப்பீங்க. வெளி உலகத்துக்கு தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இதனால் முடிய உங்களுக்கு உபத்திரவமாக இருந்த இளைய சகோதர சகோதரிகள் இப்போது உதவி செய்வார்கள், உறுதுணையாக இருப்பார்கள்.
தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்காகவே எழுதப்பட்ட பழமொழியா அப்படின்னு நீங்கள் இப்போ வந்து நினச்சி பார்த்துக்குவீங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா கும்பராசினரும் திருநள்ளாறு சென்று கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவானை வணங்கி வழிபட வேண்டியது அவசியங்க. இதுலேயும் கும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு வந்து நன்மைகள் மிகவும் அதிகங்க. எப்போ சனீஸ்வர பகவானை வணங்கி வழிபட்டு வந்தால் பூரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு எப்போதுமே நன்மைகள் உண்டாகுங்க. அது இந்த ஆவணி மாதம் மட்டும் இல்லை, எப்போதுமே பூரட்டாதி நட்சத்திரத்தினர் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வணங்க வேண்டியது அவசியம். மீனத்துக்கு வந்து கடந்த சில வீடியோக்கள்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக தான் போட்டிருந்தாங்க. மகிழ்ச்சி கடலில் நீந்தி கொண்டிருந்த மீனம் ராசியினருக்கு சின்ன சின்ன கவலைகள் கஷ்டங்கள் ஏற்படும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. வாழ்க்கை துணை அதாவது கணவன் மனைவிக்கிடையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சூழ்நிலை தான் இப்போது காணப்படுகின்றது. பெண்கள் வகையில் மனக்கஷ்டங்கள் உண்டாகுங்க, பிரச்சனைகளும் நிச்சயமாக உண்டாகும் உங்களுக்கு மீனராசியினருக்கு. அது அந்த பெண்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், தாய் வகையில் கூட இருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த வேலை தொழில் வியாபாரத்தில் வந்து எந்த தொய்வுமே ஏற்படாதுங்க. பணவரவு பண வசதி இதுக்கெல்லாம் வந்து மீனராசியினருக்கு வந்து எந்த தடங்களுமே கிடையாதுங்க. அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தன்னிச்சையாக தைரியமாக தெளிவாக வெற்றியை தேடிக் கொடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளை நீங்கள் இந்த ஆவணி மாதத்தில் எடுப்பீர்கள். இந்த வீட்டில் எலி வெளியில் புலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து மீனராசியினருக்கு எப்போதுமே பொருந்தும். இந்த ஆவணி மாதத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பழமொழி நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாக குணமாயிடுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு எதுக்கும் நீங்கள் சூரியனார் கோயிலுக்கும் திட்டைக்கும் நீங்கள் வந்து சமயம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. சூரிய நமஸ்காரம் வந்து நீங்கள் எப்போவுமே செய்கிறது நல்லதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வந்து அதை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா உங்களுடைய எதிரிகளும் எதிர்ப்புகளும் அடங்கும். அதே மாதிரி கோயில் யானைக்கு வந்து கரும்பு, தேங்காய், வாழைப்பழம் அப்படின்னு குரு பகவானுடைய காரகத்துவங்களுக்கு உட்பட்ட உணவுப் பொருட்களை குரு பகவானுடைய வாகனமாகிய யானைக்கு நீங்கள் கொடுத்து வந்தால் ஏற்கனவே உங்களை வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்க குரு பகவான் வந்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவார், பிரகாசமாக மாற்றுவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் எல்லாத்துக்குமே சில குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்குமே சில சிக்கல்கள் உண்டுங்கிறத வந்து நம்ம நிச்சயமாக பார்க்க முடியுதுங்க. தாய் தந்தை வகையிலும் கணவன் மனைவி இல்லைன்னா குழந்தைகள் இல்லைன்னா அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து எல்லாத்துக்குமே சில சிக்கல்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை. எல்லா ராசியினருமே வந்து தங்களுடைய குழந்தைகள் மேல் ஒரு கவனம் வைக்க வேண்டியது அவசியமாக உள்ளது இந்த ஆவணி மாதத்தில். அதனால் வந்து இந்த ஆவணி மாதத்தை தாண்டிட்டோம்னா எல்லா கிரகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வந்துடுங்க. புரட்டாசி மாதத்தில் வந்து நம்ம குரு பகவானும் வந்து கொஞ்சம் நவாம்சத்துலேயும் ஸ்ட்ராங் ஆகிடுவார். அதனால் அவருடைய உச்ச பலம் இன்னும் அதிகமாகும். செவ்வாய் வந்து அப்போது புரட்டாசி மாதத்தில் வந்து கடகராசியில் வந்து நீச்சம் அடைவார். அப்படின்னாலும் அங்கே உச்சமடைந்த குரு பகவானுடைய சேர்ந்து அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவார். அதனால் அந்த புரட்டாசி மாதம் நீங்கள் ராசி பலன் பார்க்கும்போது இந்த ஆவணி மாத ராசி பலன்களை விட அது அற்புதமாக இருக்கும். கசப்பை சாப்பிட்டு இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா எப்போவுமே அந்த இனிப்போட சுவை இன்னும் கொஞ்சம் கூடுங்க. அது மாதிரி இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிற கசப்பை நீங்கள் வந்து இப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.